அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோவில் ஆவரேஜ் அதாவது சராசரியிலிருந்து ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒரு புதிய நபர் 20 கிலோ எடையுள்ள ஒருவரை மாற்றும் போது 10 நபர்களின் சராசரி எடையில் 7.9 கிலோ அதிகரிக்கிறது. புதிய நபரின் எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதிகரிக்கிற எடை எவ்வளவுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சராசரி எடை பெருக்கல் மொத்த நபர்களின் எண்ணிக்கை 10 பெருக்கல் 7.9 பெருக்கணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ எடை அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னா 79 கிலோ அதிகரிச்சிருக்கோம். இங்கே ஏற்கனவே ஒருத்தரை எடுத்துட்டு அதே இடத்துல இன்னொருத்தரை போடுறாங்க. அப்போ எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ எடை குறையுது அப்படின்னா 20 கிலோ. அப்போ இந்த 20ஐயும் 79ஐயும் கூட்டிக்கணும். மொத்த எடையை புதிதாக சேர்ந்தவரின் மொத்த எடை பார்த்தீங்க அப்படின்னா 99 கிலோ. ஆப்ஷன் 3 சரியான விடை. ஒரு மாணவரின் மதிப்பெண்கள் 63க்கு பதிலாக 83 என தவறாக உள்ளிடப்பட்டது. அதன் காரணமாக வகுப்பின் சராசரி மதிப்பெண்கள் பாதியாக அதாவது 0.5% அதிகரித்தது. வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வித்தியாசம் ஆக்சுவல் மார்க்குக்கும் அவங்க போட்ட மார்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 83 கழித்தல் 63 ஈக்குவல் டு 20. அதாவது 20 மதிப்பெண்கள் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இந்த 20 மதிப்பெண்களால் 0.5% மதிப்பெண் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 பெருக்கல் 2 இது இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் ஆயிரும். இப்போ எக்ஸ் என்பது 40. அப்போ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 40. ஆப்ஷன் 4 சரியான விடை. ஒரு வகுப்பில் 60 மாணவ மாணவியர் ஒரு பாடத்தில் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 82. அந்த பாடத்தில் மாணவர் மற்றும் மாணவிகளின் சராசரி மதிப்பெண்கள் முறையே 75 மற்றும் 85 ஆகும். வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் முறையில் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம மாணவர்களின் மொத்த மாணவர்களின் சராசரி எடுத்துக்கலாம். 82. இதில் மாணவர்களின் சராசரி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 75. மாணவியரின் சராசரி பார்த்தீங்க அப்படின்னா 85. இதில் மாணவரின் சராசரிக்கும் மொத்த சராசரிக்கும் இடையே உள்ள வேறுபாடு பார்த்தீங்கன்னா 7. அதே மாதிரி மாணவிகளின் சராசரிக்கும் மொத்த சராசரிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ 3க்கு 7 அப்படின்ற விகிதத்தில் மாணவர் மாணவியரின் விகிதம் இருக்குது. அப்போ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 60. இந்த விகிதம் ரெண்டையும் கூட்டிக்கிட்டால் 10 பெருக்கல் மாணவரின் எண்ணிக்கை மட்டும்தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ 3. இந்த 0க்கு இந்த 0 3 18. அப்போ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 18. ஆப்ஷன் 3 சரியான விடை. 9 எண்களின் சராசரி 15, முதல் 5 எண்களின் சராசரி 13 மற்றும் கடைசி 5 எண்களின் சராசரி 17 எனில் 5வது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த முதல் தர 5 எண்களையும் கடைசி 5 எண்களையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 தரம் அந்த 5வது எண் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 எண்களின் சராசரி எண் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 9 பெருக்கல் 15 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 135 வரும். முதல் 5 எண்களின் சராசரி அப்படின்றாங்க. அப்போ 5 பெருக்கல் 13 65. அடுத்து கடைசி 5 எண்களின் சராசரி 17 அப்படின்றாங்க. 5 பெருக்கல் 17 அப்படின்னா நமக்கு 85 வரும். இந்த 10 எண்களின் கூட்டுத்தொகை பார்த்தோம் அப்படின்னா 150 வரும். இங்கே நமக்கு 9 எண் மட்டும்தான் தேவை. அப்போ ஒரே ஒரு எண் மட்டும் இதில் 2 தடவை வந்திருக்கும். அப்போ அந்த ஒரு எண்ணோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 150லேருந்து 135 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 5 1 15 கிடைக்கும். அப்போ 15 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 3 சரியான விடை. 60 என்பது 10, 12, 15 எக்ஸ் மற்றும் ஒய்யின் சராசரியில் 400% என்றால் எக்ஸ் மற்றும் ஒய்யின் சராசரியை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 60 அப்படின்ற எண் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 எண்களின் சராசரியை போன்று 400% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100% சராசரி என்ன அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு 60 வகுத்தல் 400 பெருக்கல் 100
இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 1 4 4 15. அப்போ இந்த 5 எண்களின் சராசரி பார்த்தீங்க அப்படின்னா 15. அப்போ 5 எண்களின் மொத்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 75 வரும். இதில் நமக்கு இந்த 3 எண்கள் நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் மற்றும் ஒய் மட்டும் தெரியாது. இப்போ இந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 37. 75லேருந்து 37 கழித்தோம் அப்படின்னா 38 வரும். இந்த 38 என்பது எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூட்டுத்தொகை. அப்போ இந்த 38 2ஆல் வகுக்கணும். வகுத்தா நமக்கு எக்ஸ் மற்றும் ஒய்யின் சராசரி தெரியும். வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 19 ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் 4 19 என்பது சரியான விடை. வகுப்பாசிரியர் ஒருவர் வகுப்பில் அழகு தேர்வு நடத்தினார். 30 மாணவர்களில் 14 மாணவர்கள் 80 மதிப்பெண்களும் மீதமுள்ள 16 மாணவர்கள் 65 மதிப்பெண்களும் பெற்றிருந்தால் சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் 30 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்களை கண்டுபிடிக்கணும். முதல்ல 14 மாணவர்கள் 80 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அப்போ 80 பெருக்கல் 14 800 320 கூட்டல் 320 1120. அடுத்து 16 மாணவர்கள் 65 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க. அப்போ 65 பெருக்கல் 16 650 கூட்டல் 390 0 4 10. அப்போ 1120 கூட்டல் 1040 0 6 1 2. அப்போ மொத்தம் 30 மாணவர்களின் சராசரி. அப்போ 2160 வகுத்தல் 30. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ 7 2. அப்போ மொத்த மாணவர்களின் சராசரி பார்த்தோம் அப்படின்னா 72 என்பது சரியான விடை. ஒரு நாள் போட்டியில் ஒரு கிரிக்கெட் அணியின் 11 விளையாட்டு வீரர்களின் சராசரி ஸ்கோர் 32. 10 விளையாட்டு வீரர்கள் எடுத்த ரன்கள் 11 51 2 96 21 33 0 32 9 மற்றும் 14. அப்படி என்றால் 11வது விளையாட்டு வீரரின் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம 11 வீரர்களின் மொத்த ரன்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 11 பெருக்கல் சராசரி 11 பெருக்கல் சராசரி பார்த்திங்க அப்படின்னா 32 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 352 கிடைக்கும். இப்போ 10 வீரர்களின் ரன்களை கண்டுபிடிச்சி இதில் நம்ம கழிக்கணும். 11 51 62 64 70 160 181 184 214 216 246 255 269. அப்போ 269 கழித்தோம் அப்படின்னா 3 5 4 போனால் 83. அப்போ 11வது வீரரின் ரன் பார்த்திங்க அப்படின்னா 83. ஆப்ஷன்ஸ் 3 சரியான விடை. 25 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பின் புவியியல் தேர்வில் சராசரி மதிப்பெண்கள் 64 ஆகும். 3 மாணவர்களின் மதிப்பெண்கள் முறையே 54 64 மற்றும் 67. உண்மையான மதிப்புகளுக்கு பதிலாக முறையே 44 46 61 என தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் சரியான சராசரியை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா தவறான மதிப்பெண்ணுக்கும் உண்மையான மதிப்பெண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் கூடுதலாக குறைவாக இருக்கான்னு கண்டுபிடிச்சி கூடுதலாக இருந்தால் மொத்த மதிப்பெண்ணோட கூட்டி சராசரியை கண்டுபிடிக்கணும். முதல்ல சராசரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்த சராசரி 25 பெருக்கல் 64 1280 320 கூட்டினோம் அப்படின்னா மொத்த மதிப்பெண் பார்த்திங்க அப்படின்னா 1600 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ உண்மையான மதிப்பெண் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 54 64 67 கூட்டினோம் அப்படின்னா 5 185 வந்து உண்மையாக இருக்க வேண்டிய மதிப்பெண்கள். அவங்க ஃபில் பண்ண மதிப்பெண் பார்த்திங்க அப்படின்னா 44 46 61 151 மதிப்பெண்கள். அதாவது
185 மதிப்பெண்களுக்கு பதிலாக 151 மதிப்பெண்கள் போட்டிருக்காங்க. அப்போ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 மதிப்பெண்கள் வந்து குறைவாக போட்டிருக்காங்க. அப்போ 1600ஓட 34 கூட்டணும் அப்படின்னா 1634 மதிப்பெண்கள் வரும். இப்போ இந்த 1634 வகுத்தல் 25 போட்டோம் அப்படின்னா 6 தரும், மீதி 3 134. அதை போட்டோம் அப்படின்னா 5 தரம், புள்ளி 90ல் 3 தரம் வரும் 75, அதில் 150ல் 6 தரம் வரும். அப்போ 65.36. ஆப்ஷன் 2 65.36 என்பது சரியான விடை. சராசரியாக 52 கிராம் எடை கொண்ட 48 பெட்டிகள் உள்ளன. சில பெட்டிகள் நீலம், மற்றவை பச்சை. சராசரியாக 40 கிராம் எடையுள்ள 5 நீல பெட்டிகளும் சராசரியாக 43 கிராம் எடையுள்ள 8 பச்சை பெட்டிகளும் சேர்க்கப்பட்டால் இப்போது சராசரி எடை கிராமில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 45 பெட்டிகளுக்கான மொத்த எடை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 45 பெருக்கல் 52 போட்டோம் அப்படின்னா 2080 260 0432. அதாவது 45 பெட்டிகளின் எடை பார்த்தீங்க அப்படின்னா 2340 கிராம். இப்போ வந்து 5 பெட்டிகள் 40 கிராம் அப்படின்ற அளவில் சேர்த்தாங்க அப்படின்னா 200 கிராம் வந்து அதிகமாகுது. அடுத்து 8 பெட்டிகள் 43 கிராம், 8 பெட்டிகள் 43 கிராம் அப்படின்னு சேர்த்துனாங்க அப்படின்னா 344 கிராம். மொத்தமாக இதை கூட்டணும் அப்படின்னா 4 8 8 2. மொத்த பெட்டிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 45 கூட்டல் 5 கூட்டல் 8 அப்படின்னா 58. 58 பெட்டிகளின் எடை பார்த்தீங்க அப்படின்னா 2884. அப்போ ஒரு பெட்டிக்கான எடை சராசரி எடை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2884 வகுத்தல் 58. இதை அப்படியே அடிச்சிங்க ரெண்டாவது டேபிள் அப்படின்னா 14.42/29. இதை வந்து இதுக்கு மேலேயும் சுருக்க முடியாது, அப்படியே டைரெக்டாக அடிச்சுக்கலாம். ஒரு 29 இதில் 4 தரம் வரும் 116 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 28 வரும். 282ல் 9 தரம் இருக்குது. ஸோ 49 அப்படின்றது 0.72 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் 1 49.72 என்பது சரியான விடை. முதல் எண் மற்ற 2 எண்களின் கூட்டுத்தொகையில் 5/6 ஆகும். மேலும் 3 எண்களின் சராசரி 26.4 ஆகும். முதல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம 3 எண்களின் மொத்த மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு 26.4 பெருக்கல் 3 2 மீதி 1 18 19க்கு 9 மீதி 1 6 1 7. அப்போ 79.2 அப்படின்றது 3 எண்களின் கூட்டுத்தொகையாகும். அந்த 3 எண் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால் என்னன்னு வச்சுக்கிறோம் எக்ஸு ஒய் Z அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் எண் மற்ற 2 எண்களின் கூட்டுத்தொகையில் 5/6 அப்படின்றாங்க. அதாவது x = 5/6 y + z அப்படின்னு வச்சுக்கலாம். இது அப்படியே இந்த பக்கம் கிராஸாக வரப்போ 6/5x = y + z அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ x + y + z = 79.2 அப்படின்றாங்க. அப்போ நம்ம வந்து y + z அப்படின்றது வந்து 6/5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ x கூட்டல் 6/5x = 3 எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா 79.2. இதை அப்படியே இங்கே போட்டோம், எல்சிஎம் எடுத்தால் 5x கூட்டல் 6x = 79.2. இந்த 5 அப்படியே இந்த பக்கம் போச்சு அப்படின்னா
11x ஈக்குவல் டு 0 மீதி 1 46க்கு 6 மீதி 4 35 396 அப்படின்னு வரும். அப்போ 1x ஈக்குவல் டு 396/11 அடித்தா 3 6. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். முதல் எண் பார்த்தீங்க அப்படின்னா 36. ஆப்ஷன் 4 சரியான விடை. இந்த வீடியோவில் ஆவரேஜ் டாப்பிக்கில் இருந்து ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.